The problem if v1 and v2 are the velocities of a projectile at the ends of a focal chord of its path, and v is the horizontal component of its velocity, so that 1 by v1 square plus 1 by v2 square is equal to 1 by v square. உங்களுக்கு v1 v2 v னாலே நம்ம இதுவரை u இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துறோம். இதுதான் நான் சால்வ் பண்ணி எடுத்த சமன்பாடு தான். இங்க என்ன வந்துன்னா v1 v2 v இந்த v1 v2 என்னங்கிறது கொடுத்தாங்க. v1 and v2 are the velocities of a projectile at the ends of a focal chord. focal chord என்ன தெரியும்? focal chord க்குனால focus என்ன தெரியும்? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. இதுல இப்படி ஒரு பாராபோலா கிராஃப் இங்க ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபோக்கஸ். இந்த பாயிண்ட் இருக்கு வெர்டெக்ஸ். இங்க இந்த இடத்துல இது O ஆரிஜின். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இது S இது. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா A. இதே டிஸ்டன்ஸ் வந்து இங்க கவர் ஆகும். இங்க கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வருமா? அதே பாயிண்ட் இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கிறது இங்க நெகட்டிவா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணனும்? இங்க ஒரு லைன் டிரா பண்ணனும். அதாவது இதுக்கு parallel-ஆ இப்படி டிரா பண்ணனும். இந்த லைனுக்கு பேர் என்னன்னா டைரக்ட்ரிக்ஸ். இந்த லைனுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ். இதுவும் ஏ இதுவும் ஏ. அப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல L ன்னு வச்சுக்கோங்க. இந்த L ல இருந்து S வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? A plus A 2A 2A. உங்களுக்கு தெரியும் பாராபோலா ஈக்குவேஷன்ல எப்படி இருக்கும்? y square is equal to 4ax, x square is equal to 4ay இந்த மாதிரி இருக்கும். இதுல வரக்கூடிய இந்த 4aங்கிறது என்னன்னா இது பேர் தான் லாட்டஸ் ரெக்டம் அப்படின்னு. இப்போ நான் இங்க சொன்ன கான்செப்டையும் இதையும் லிங்க் பண்ணி பாருங்க. லாட்டஸ் ரெக்டம் வேல்யூ 4a. இந்த டிஸ்டன்ஸ் L க்கும் S க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2a வா? 2a. இப்போ லாட்டஸ் ரெக்டத்துல பாதி தான் இந்த டிஸ்டன்ஸ் னு சொல்லிரலாமா? இதெல்லாம் எதுக்கு சொல்ல போறோம்னா இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபோக்கல் கார்ட் அப்படினா என்னன்னு தெரியும். இது ஃபோக்கஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இந்த S இருக்கு இந்த இடத்துல. இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பாருங்க ஃபோக்கல் கார்ட். இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? v1 and v2 are the velocities of projectile ends of a focal chord. ends னாக்க இது ஒரு எண்ட், இது ஒரு எண்ட். v1 v2 சரியா? அப்புறம் வந்து வேற என்ன? ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னொன்று வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு. எக்ஸென்ட்ரிசிட்டிங்கிறது இஸ் டினோட்டட் பை E. இதுல வந்து பாராபோலால எப்பவுமே இந்த E உடைய வேல்யூ வந்து 1. எக்ஸென்ட்ரிசிட்டி உடைய வேல்யூ 1. இது எப்படி சூஸ் பண்றோம்னா x is equal to AE அப்படி சூஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் A க்கு வேல்யூ கொடுத்தா போதும். E வேல்யூ தான் 1 ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ A க்கு வந்து 5 ன்னு கொடுங்களேன். x equal to 5 எங்க நோட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 இந்த இடத்துல வந்து இப்போ தான் நான் S ன்னு சொன்னேன் இல்லையா? இந்த இடம் 5. இதுதான் ஃபோக்கஸ். வேற எதுவும் இல்லை, ஃபோக்கஸ். இந்த மாதிரி போனா ஃபோக்கல் கார்டு, இப்படி போனா அந்த லாட்டஸ் ரெக்டம். சொல்யூஷன் போட்டோம். எப்பவுமே ஒரு ப்ரொஜெக்டில் த்ரோ பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் வேணும். கிரவுண்டில் இருந்து நம்ம த்ரோ பண்ணணும். இங்கே அதெல்லாம் நான் எழுதலை. இதுவரையும் பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் O be a point of a projection of a projectile. ஒரு பொருளை த்ரோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம தட் O be the point of projection அப்படி போட்டு. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நான் சொன்ன இல்லையா லேட்டஸ்ட் ரெக்டம்னு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஃபோக்கஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுதான் 2a. அதுதான் சொல்லிருக்காங்க லேட்டஸ்ட் ரெக்டம் பை 2. 4a வை 2 ஆல டிவைட் பண்ணா we get 2a. அந்த 2a வேல்யூ எதுக்கு ரிலேட்டட் இருக்குன்னா டைரக்ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்க டிரா பண்ணல இல்லையா? இங்க இருந்து இது வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 2a. லேட்டஸ்ட் ரெக்டத்தை 2
2 ஆல டிவைட் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதான். அதாவது 2a. இப்போ அப்படியே இந்த ஃபிகர் பாருங்க. இங்க 3 வெலாசிட்டி கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா 3 இடத்துல பாயிண்ட் நோட் பண்றேன். இங்க p, இந்த இடத்துல q. ஏன் ஃபர்ஸ்ட் pq சொல்றேன்னா v1 ம் v2 என்ன சொல்லிருக்காங்கன்னா velocity of the focal chord at the ends of a focal chord. இது இப்படி தான் இருக்கணும்ங்கறது அவசியம் இல்லை. இந்த இடத்துல p இருந்து இது கூட கனெக்ட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்லை. இந்த இடத்துல போட்டோம்னா இங்க லைன் வந்து எப்படி மாறும்? இந்த இடத்துல நம்மளுடைய சாய்ஸ் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. இப்படி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இது ஓ, இந்த இடத்துல ஒரு பரபோலா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டுட்டேன். இதை அப்படியே ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் ஃபோக்கஸ், ஃபோக்கல் கார்டுனா ஃபோக்கஸ் வழியில் பாஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஸோ இது வழியில் பாஸ் ஆகிடுச்சு. இதுதான் எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்லையே, இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸு இது என்ன சொன்னோம்? வெர்டெக்ஸ்னு சொன்னோன்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதனால ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை போடுறோம். இந்த பாயிண்ட்டை இசட்னு எடுக்கணும். இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, ரெண்டை ஆட் பண்ணா 2a. அதுதான் லேட்டஸ் ரெக்டம் டிவைடட் பை 2. லேட்டஸ் ரெக்டத்தை எதுன்னு எடுத்தோம்னா சரி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாம் வச்சு எழுதும். எஸ்ங்கிறது ஃபோக்கஸ், பிஎஸ்ங்கிறது ஃபோக்கல் கார்டு, ஏங்கிறது வெர்டெக்ஸ். அதாவது இந்த இடத்துல விஷயம் இந்த பாயிண்ட் ஏ தான் வெர்டெக்ஸ், பிக்யூங்கிறது எண்ட்ஸ் ஆஃப் கார்டு. அப்புறம் இசட்ங்கிறது பாயிண்ட் ஆன் த டைரக்ட்ரிக்ஸ். எஸ் இசட் செமி லேட்டஸ் ரெக்டம். செமி லேட்டஸ் ரெக்டம் எஸ் இசட்னா என்னப்பா? இதுல இருந்து இதா. ஆமா சார். எஸ் இசட் உடைய வேல்யூ என்ன சொன்னோம்? 2a சொன்னோமா? ஏன் செமி லேட்டஸ் ரெக்டம் எழுதினா தெரியுதா? 4a வந்தா லேட்டஸ் ரெக்டம், 2a தான் வரும். டிஸ்டன்ஸ் இங்கே a சேர்த்தா 2a. சோ செமி லேட்டஸ் ரெக்டம் என்ன பாருங்க. அத வந்து எப்படி சொல்லிருக்கோம்னா L. இது எல்லாமே ஆல்ரெடி நீங்க முதல் கிளாஸ் நம்ம படிச்சது. ABC அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் படிச்சோம். அதோடைய ரிசல்ட் இந்த மாதிரி இருந்துச்சுனாங்க ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். ஹார்மோனிக் மீன் ஆஃப் ABC is 1/A plus 1/C is equal to 1/B. வந்து ரிசல்ட் அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏபிசிங்கிறது ஒரு ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல இருந்துச்சுனாக்க அதோடைய மீன் வந்து 1/A plus 1/C is equal to 1/D. இங்க எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல தானே இருக்கு. இது ஒரு எண்ட் பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட், நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்? எஸ்பி. எஸ்பிங்கிறது எஸ்பி இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். அதாவது இங்கே கூட இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அடுத்து என்னது? L/2. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் L. 2a is equal to L. So a is equal to இந்த L/2. இது L/2. ஆமா SQ. ஒரு தெரியல S ல இருந்து இங்க சூஸ் பண்ண ஒரு பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ். அப்புறம் அதே S ல இருந்து அடுத்து இது மூணு ஆர்டர்ல நம்ம பார்க்கறோம். மூணுமே இந்த மாதிரி இருந்தா மாதிரி ஆர்டர் பண்ணணும். இங்க a இடத்துல என்னது? இது a, இது b, இது c. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/b போடுறப்போ 1/L/2 ன்னு வரும். டினாமினேட்டர் போயிருமா 2/L மாறி. இப்போ இங்க என்ன பண்றாங்க? நம்ம இந்த p பாயிண்ட் நோட் பண்ணோம்ல, இதுக்கு நேர டைரக்ட்ரிக்ஸ்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணணும். அது ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் m. அதே மாதிரி இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் z. இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இது n. பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அது இங்க தான் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இங்க வந்து பெர்பெண்டிகுலர். நமக்கு கொடுத்துருந்தாங்க இந்த பாயிண்ட் வெலாசிட்டி என்ன? v1. இந்த பாயிண்ட் வெலாசிட்டி v2. m z னால பாயிண்ட்ஸ் ஆன டைரக்ஷன் வெர்டிகலி above p a q. சொன்னதுக்கு நேரா p க்கு நேரா
m a க்கு நேரா z q க்கு நேரா m அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னேன் நான் எக்ஸென்ட்ரிசிட்டி உடைய வேல்யூ வந்து பாராபோலால 1 பாராபோலால தான் 1 மற்றதுல எல்லாருமே 1 சொல்ல முடியாது. இப்போ இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மாதிரி ஒரு பாராபோலா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன் எஸ் பி இங்கே இருக்கு எஸ் பி இது டைரக்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது சப்போஸ் இது என்ன எஸ்இ பை பிஎம் எஸ்ங்கிறது ஃபோக்கஸில் இருந்து இருக்கக்கூடிய அதாவது மூவிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் பேராபோலா இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நான் சூஸ் பண்ண பாயிண்ட்டுக்கும் நேர ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இங்கே ஒரு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸென்ட்ரிசிட்டி. இது கான்செப்ட் எஸ்பி டிவைடட் பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ. இங்கே பேராபோலாவில் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 1 சரியா? இங்கே அப்படியே வரும் எஸ்பி பை பிஎம் எப்படி போட்டுருக்கு தெரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் எஸ்பி பிஎம். அதே மாதிரி அடுத்த நம்ம எஸ்கியூ அடுத்து வேற எஸ்ஏ நம்மளுடைய இது வந்து 3 டிஸ்டன்ஸ் எஸ்பி பை பிஎம் எஸ்ஏ பை ஏஇசட் எஸ்கியூ பை கியூஎன் அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்னு போகும். இ வேல்யூ 1 ன்னு சொன்னதுனால எஸ்பி இஸ் ஈக்குவல் டு பிஎம் ஈக்குவல் டு ரீசன் வந்து 1. இப்போ v1 ங்கிறது வெலாசிட்டி அட் p சொல்லிட்டாங்க ஆல்ரெடி क्वेश्चनலே இருக்கு. இது வந்து v1 இந்த இடத்துல வெலாசிட்டி இந்த இடத்துல v2 அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்னங்கிறது அதாவது அது டைரக்டா கொடுக்கல வெலாசிட்டி அட் a v ன்னு கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன லைன் கொடுத்திருக்காங்கன்னா ஹாரிசான்டல் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் காம்போனன்ட் வெலாசிட்டி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் இந்த பொருள் எப்படி போறதுன்னா இது மேக்ஸிமம் ஹைட்ல போன உடனே வெலாசிட்டி 0 எந்த வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டி 0 இப்படி புரியுதுங்களா? இது ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஹரிசான்டல் வெலாசிட்டி இருக்கும். ஆனா ஹரிசான்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். இங்க என்ன இருக்குதோ அதே தான் இருக்கு. வெர்டிகல்ல தான் ஹைட் மேல போறதுனால சேஞ்சஸ் நடக்கும். சோ அந்த ஹரிசான்டல் வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த இடத்துல தான் d. அப்ப இங்க என்ன நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது a தான் மேக்ஸிமம் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த இடத்துல வெலாசிட்டி v இங்க இருக்கும். v1 be the velocity at v q v be the velocity at a. இன்னொன்று உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சது இந்த இடத்துல வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்குதோ இந்த டைரக்ட்ரிக்ஸ் உடைய ஹைட் இங்க என்ன வெலாசிட்டி வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 2g படிச்சிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே போட்டுருவோம். இது அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் இந்த o m அப்படின்னு ஒரு சமம் போடுறோம். இந்த இடத்துல u தான் இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஹைட் என்ன சொல்லிருக்கோம்னா u ஸ்கொயர் பை 2g சொல்லிருக்கோம். ஏன்னா u ங்க இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி இந்த ஹைட்டை என்ன இந்த இடத்துல v இருந்தா v ஸ்கொயர் பை 2g அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்க அந்த கான்செப்ட் தான் போட்டு வரும். v1 ங்கிறது வெலாசிட்டி அட் v-னால இந்த இடம் இந்த ஹைட் என்ன v1 ஸ்கொயர் பை 2g இது v ஸ்கொயர் பை 2g இது v2 ஸ்கொயர் பை 2g. அத அப்படியே விட நம்ம இமேஜ் டெரிவ் பண்ணிக்க முடியும். sp is equal to pm and regular sp is equal to pm. pm ங்கிறது அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது இதுதான் ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ்னா இதுதான். இந்த இதோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு v1 ஸ்கொயர் பை 2g v1. அடுத்து sq v2 q ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர் பை 2g. அடுத்து என்னது sa வா ஆமா சார் az sa is equal to az வந்து என்னது l by 2 v square by 2g இது l by 2
இப்போ இது நமக்கு கிடைச்சது எல்லாம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் 1/v1² + 1/v2²னால இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெசிப்ரோக்கலாக ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் தான் 1/v1²/2g போட்டோம்னா 2g மேலே போயிடும் v1² ப்ளஸ் அடுத்து 2g v2² ரைட் ஹேண்ட் சைடு 2g/v2 எல்லாத்துலேயுமே 2g கேன்சல் பண்ணிடலாம். ஒன்று இது வந்து 1/v1² + 1/v2² 1/v2. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் சியில் வரலாம் இல்லைன்னா பார்ட் பியில் வரும்.